நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா மாப்பிள, இன்னும் அதே தான் நினைச்சிட்டு இருக்கியா? விட்டு தொலைடா. நாம ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு வையே, எது நம்ம மேல ஆசைப்படுதோ அதை பார்த்து ஓகே பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்டா. மாப்பிள, சிம்ரன் போனா ஜோதியா, ஜோதியா போனா நயன்தாரா, அதானடா உலக நியதி. என்ன முறைக்கிறான்? எவ்வளவு ஜாலியா பேசினாலும் மாற மாட்டேங்கிறான். ஒன்னும் வேலைக்காக மாட்டேங்குது. டேய், என்னடா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க? மாப்பிள, ஆயா வடைய சுட்டுச்சுரா, அந்த வடைய காக்கா சுட்டுச்சு. ஆனா கடைசியில் அந்த வடைய சாப்பிட்டது யாரா? நரிதானடா. எது நடக்குன்னு இருக்கோ அது நடந்தாடா தீரும். ஐயப்பா, கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டோமோ, அடிச்சிட போறேன். சரி, சமாளிப்போம். டேய் மாப்பிள, கணக்கில் மட்டும் இல்லடா, காதலையும் சில நெளிவு சுழிவுலாம் இருக்கு. அது தெரிலன்னு வையே, இப்படித்தான். அவனே கோவத்தில் இருக்கான், அமைதியாரு. இப்போ இவது கோவமா இருக்கான். ஏண்டா, நிச்சயதார்த்தம் பண்ண பொண்ணு தெரிஞ்சு லவ் பண்ணது இவன் தப்பு. தப்ப இவன் பண்ணிட்டு நம்மள முறைக்கிறானா? டேய், அவன் நிச்சயதார்த்தான பொண்ணு தெரிஞ்சுதான்டா லவ் பண்ண. அதுல என்னடா தப்பு? நிச்சயானவ ஏன்டா என்கிட்ட வந்து ஆசையா பேசினா? பொண்ணுங்க நாளே பிடிக்காமலே தானடா இருந்தேன். எதுக்குடா என் கூட வந்து சுத்தினா? எனக்கு ஒண்ணு நான் துடிச்சா? என் மேல அவளுக்கு லவ் இருந்ததுனால தானே. டேய், என்னடா சொல்றான் அவன்? என் பின்னாடி கூட தான் பல பொண்ணுங்க சுத்துது. ஏன்னா அம்பிகா மிஸ் இல்ல, என்னை பாக்குறப்பெல்லாம் சாப்பிட்டியாப்பா, சட்டை சூப்பராகுன்னு சொல்லுது. அதுக்காக லவ்னு ஆயிருமா? இல்ல அப்படியே நம்ம லவ் பண்ணாதான் நான் பைக் வச்சு டைமண்ட் வாங்கி கூட சுத்துவனா? சுத்த முட்டாள்தனமா இருக்கு. முட்டாள் தான்டா, நான் முட்டாள் தான். இவ்வளவு நாள் என்னை ஏமாத்தினான்னு கூட தெரியாம அவ பின்னாடி பைத்தியமா சுத்திட்டு இருந்தான்ல, நான் முட்டாள் தான். டேய் மாப்பிள, அவளுக்கு நிச்சயதார்த்தான விஷயத்த அவ மறைச்சுவன் கூட சுத்தி இருந்தானா அவ ஏமாத்துறான்னு சொல்லலாம். அவ தான் நிச்சயம் ஆன விஷயத்த நம்ம எல்லார்கிட்டையும் ஏற்கனவே சொல்லிட்டாளடா. டேய், சீட்டு காலியா இருக்குன்னு ரிசர்வேஷன் சீட்ல உட்காந்துட்டு வரலாம் தப்பு இல்ல. ஆனா சீட்டுக்கு சொந்தக்காரன் வந்தா விட்டு கொடுத்தாண்டா ஆகணும். அதை விட்டு விட மாட்டேன் அடம் முடிச்சுன்னு வச்சுக்க, டிடிஆர் வந்து கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுவான். அவளை மறக்கிற வெளியே பாரு. மாப்பிள, கோவப்படாதடா, அவன் சொல்றதுலயும் நியாயம் இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாரு. மாப்பிள, சொன்னா நீ அடிப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக பயந்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். ஃப்ரெண்டு தப்பு செய்யறப்போ சும்மா இருக்க மாட்டா. ஃப்ரெண்டு நீ செய்யற தப்புன்னு எடுத்து சொல்றான் பாரு, அவன் தான் உண்மையான ஃப்ரெண்டு. நான் செய்யறது தப்புன்னு சொல்றீங்களே, அதை ஏன்டா முன்னாடியே சொல்லல? அப்பெல்லாம் சும்மா தானடா இருந்தீங்க. நான் என்ன அவளை பார்த்ததும் காதல் வந்துருச்சுன்னு சும்மா பின்னாடியா சுத்தினேன்? காதலே வேணான்னு விலகி தானடா போனேன். அவ வருவா, எனக்குள்ள ஆசையை வரவப்பா, நான் அவளை உயிருக்கு உயிரா காதலிப்பேன். இப்போ அவனோட மோதிர மாத்திக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவா. நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? முடியாதுடா. டேய் மாப்பிள, விட்டு கொடுக்கறது கூட காதல் தான்டா. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது தான்டா காதல். காதலிக்கிறவங்களே விட்டு கொடுக்கறது இல்ல காதல். டேய், எனக்கும் தான்டா தோணுச்சு, அவன் மேல அளவுக்கு அதிகமான ஆசை வச்சிருக்கான், விட்டு கொடுத்துடலான்னு. ஆனா அவனை விட 100 மடங்கு அவன் மேல நான் ஆசை வச்சிருக்கேன்டா. நான் ஏன்டா விட்டு கொடுக்கணும்? என்னை விட அவளை யாரும் நல்லா பாத்துக்க முடியாது, அதனால அவன் தான் விட்டு கொடுக்கணும். டேய் மாப்பிள, ஏற்கனவே உங்க வீட்டுல உங்க அண்ணன் இந்த லவ்வால தான் சூசைட் பண்ணிட்டாரு. அப்படி இருக்க நீ எல்லாம் எப்படி லவ் பத்தி யோசிக்கிற? ஒழுங்கா அவளை மறக்கிற வழியை பாரு. லவ்வால தான் அண்ணன் செத்தான் தெரிஞ்சுதான்டா லவ் பண்ண. அவ என்ன உண்மையா லவ் பண்ணாடா, அதனால தான்டா அவளை நான் லவ் பண்ணேன். அவளை என்ன லவ் பண்ணலன்னு சொல்லு, அவளை நான் விட்டுறேன்டா. டேய் மாப்பிள, உலகத்தை லவ் பண்றவனுக்கு எல்லாம் அம்பியாவதி ஆகணும் அமராவதி ஆகணும் தான் ஆசை. ஆனா அதெல்லாம் செட் ஆகுறது இல்ல. லவ் பண்ணமா, சந்தோஷமா இருந்தமா, அந்த பொண்ணு கிடைக்கலையா, விட்டுட்டு தூக்கி போட்டு அது கிடைக்கிறது குப்பை, நமக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும்டா. ஆமாண்டா மாப்பிள, நீ சொல்றத கேளுடா. டேய், உடம்புக்காக லவ் பண்றவங்கள பத்தி பேசிட்டு இருக்கடா. நான் அவன் மனசை பார்த்து லவ் பண்ணேன்டா, வலிக்குதுடா, என்னால முடியலடா. டேய், சும்மா மனசை பார்த்து லவ் பண்ண, உங்க அம்மாவை பார்த்து லவ் பண்ண. டேய் மாப்பிள, கிளாஸுக்கு வா போலாம். நீ இங்க இருந்தா இப்படியே அதை பத்தி யோசிச்சுட்டு இருப்ப. வா முதல்ல கிளம்பு. ஏய் ப்ளீஸ், என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. பாலா, விடுறா, யோசிக்கிட்டோம். மாப்பிள, நல்லா யோசிடா, நாங்கள் சொல்றது நல்லதுக்கு தான், புரியுதா? சே, இதுக்கு தாண்டா இந்த பணக்காரங்களே நம்ப கூடாதுங்கிறது. என்ன விஷயம்டா? என்ன விஷயமா? எல்லாம் ஜெயா பர்த்டே பார்ட்டியில் நடந்த விஷயம்தான். நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டாங்கடா.
பாவம்டா கார்த்தி, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான்ல. நான் அதை பத்தி பேசல, என் பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கேன். உனக்கு என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனையா? ஜெயா பர்த்டேன்னு கூப்பிடறால, பிரியாணி போடுவான்னு நம்பி மத்தியானத்துல இருந்து வைத்த காய போட்டு வந்தா ஒரே ஒரு பீஸ் கூட போடலடா. அவளுக்கு 50 ரூபா கொடுத்து கிஃப்ட் வாங்கினது வேஸ்டா. டேய், உனக்கு எந்த பீஸ போடலன்னு புலம்புற? நேத்து போட்டது பிரிஞ்சி சாதம்டா. அப்போ உனக்கு மட்டும் கறி பீஸா இருந்தது. டேய், அது ரொட்டி துண்டுடா. அப்ப புளி சாதத்துக்குள்ள முட்டையை வச்சுதான் பிரியாணி ஏமாத்திட்டு இருந்தாங்களா? நல்ல வேலைடா இந்த விஷயத்த இன்னைக்கே சொன்னேன். இல்ல இந்த விஷயம் காலத்துக்கும் என் மனசை உறுத்திட்டே இருந்திருக்கும். என்னடா குள்ளா, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. நான் இன்னைக்கு இல்லடா, என்னைக்குமே சந்தோஷமா தான்டா இருப்பேன். ஏன்? நான் என்ன உங்களை மாதிரி லவ் பண்ணிட்டா இருக்கேன் பின்னாடி தாடி வச்சுட்டு தேவதாஸ் மாதிரி அலையிறதுக்கு? என்னடா அப்பு, ஓவரா பேசுற? ஓவரா பேசுறேனா? மகனே, உனக்கு தாண்டா அடுத்த ஆப்பு. டேய், ஆப்பு சைஸ் தான் உடம்பே இருக்கு, நீலாம் ஆப்ப பத்தி பேசுறியா? நீ யாரையும் லவ் பண்ணலையா? டேய், உன்னை யாரும் லவ் பண்ணல, அதான் உண்மை. சரிடா, என்ன இந்த பொண்ணு லவ் பண்ணல ஒத்துக்கிறேன். நீ லவ் பண்ணியே, என்னாச்சு? என்னமோ கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட இருக்கிற மாதிரி பேசுற. அப்பு, ஓவரா பேசுறடா. முதல்ல அண்ணன் லவ் பண்ணிட்டு இருந்தாரு, புட்டுக்குச்சு. அடுத்து கார்த்திஜேய லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, என்னாச்சு? நேத்து மாலை மாத்தி பாதி கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அடுத்து இந்த காலேஜ்ல ஜோடி புறாவா சுத்திட்டு இருக்குது நீங்க தான். உங்க படத்துக்கு என்னைக்கு கிளைமேக்ஸ் போடுவாங்கன்னு தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னமோ சூர்யாவோட 7ஆம் அறிவு ரிலீஸ்க்கு வெயிட் பண்ற மாதிரி சொல்றான் பாரு. இங்க பாரு, நீ பேசாதப்பா. நீ தான் இந்த வழக்கத்தையே ஆரம்பிச்சு வச்சது. வாங்கை ராசி எல்லா லவும் பாதிலே பட்டாசா வெடிக்குது. டேய், உன் வாய முடுறா. ஏதாவது பிரச்சனைனா நாங்களே பாத்துக்கிறோம். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு பொண்ணை லவ் பண்றதுக்கு முன்னாடி அவ பேக்ரவுண்ட் என்ன, அவங்க அப்பா ஆத்தா யாரு, சொந்த பந்தம் யாரு, நிச்சயம் ஆனவளா கல்யாணம் ஆனவளா, எதையும் பாக்குறது கிடையாது. பார்க்க வேண்டியது உடனே லவ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. அப்புறம் என்ன ஆகும்? எதையுமே பார்த்து வருது இல்லடா லவ், எதையுமே எதிர்பார்க்காம வர்றதுதான் நீ லவ். கவிதை எல்லாம் நல்லா தான்டா சொல்லுவேன், ஆனா காதல்ல கோட்டை விட்ட வந்தானே நீயும். என்னடா அப்பு, போனா போது விட்டா ரொம்ப ஓவரா தான் பேசுற. ஐயர் பொண்ண லவ் பண்ணா அடிவில் அது நினைச்சிட்டு இருக்கியா? பிரசாத தட்டாலே பின்னி எடுத்துருவாங்க. ஒழுங்கா இந்த லவ்வுக்கு எல்லாம் விட்டுட்டு படிக்கிற வழிய பாருடா. ஃபர்ஸ்ட் இயரே தாண்டல, அதுக்குள்ள உனக்கு என்னடா லவ்? டேய், நீ எல்லாம் 3/4 பேண்ட் எடுத்தால ஐடி பெருசான்னு கட் பண்ணி தைக்கணும். நீ எல்லாம் அட்வைஸ் பண்றது நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குடா. உண்மை கேக்குறது கசப்பா தாண்டா இருக்கும். என்ன பண்றது? காதல் பண்ணா காசிக்கு போகணுங்கிறது இந்த காலேஜோட ராசி போல. சரவணா, அப்பு சொல்றதுலயும் ஏதோ லாஜிக் இருக்க மாதிரி இருக்கே. உனக்கு ஏதாவது தெரியுதா? நீ செய்யற காதல் உண்மைனா அது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை சேர்த்து வைக்கும்டா. சேர்த்து வைக்கும், சேர்த்து வைக்கும், சிவலோகத்துல சேர்த்து வைக்கும். அங்க போய் என்ன பண்றது சொல்லு? பையன் சொல்றதெல்லாம் கவிதையா எழுதுனா நல்ல சேல்ஸ் ஆகும். ஆனா அதை விட்டுட்டு வாழ்க்கைக்கு சரிப்படுமானா பொழப்பு சிரிப்பா சிரிச்சிடும். இப்போ என்னதான்டா பண்றது? பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு யார பிடிக்கணும், என்ன கொடுக்கணும்னு பார்த்து ரெடி பண்ணுடா. அத பண்றதை விட்டுட்டு பின்னாடி தேவதாஸ் மாதிரி அலையாத. மச்சான், நீ சொன்னதுல இதான்டா பெஸ்ட் ஐடியா. தேங்க்ஸ்டா. ஏன்டா மாப்ள, இவன்லாம் திருந்தவே மாட்டானாடா. இன்னும் எவ்வளவுதான்டா அவனுக்கு சொல்றது? பைத்தியம் மாதிரி அதே இடத்துல உட்காந்துருக்கான் பாரு. இப்ப என்னடா பண்றது? எதையாவது பண்ணி தொலைவான் வா. டேய், மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? அவ போன என்ன, நாங்களாம் இல்ல. என்னமோ கப்பல் கவுந்து மாதிரி உட்காந்துருக்க. டே மாப்ள, பிரச்சனை வராத லவ் எதுரா? பிரச்சனை வந்தா தான்டா லவ். மாப்ள, நீ இப்படி இருக்கிறத பார்க்க எங்களுக்கே கஷ்டமா இருக்குடா. உங்க வீட்டுல தெரிஞ்சு அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. வா மாப்ள போலாம். என்ன கொஞ்சம் தனியா விடுங்கடா. மாப்ள, எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சுக்கடா. உலகத்துல யாருக்குமே நடக்காத அவனுக்கு நடந்துருச்சு. டேய், நாட்டுல 180 பேர் லவ் பண்றான். 80-70 லவ் தோல்வியில தான்டா முடியுது. அவங்க அத்தனை பேரும் உன்னை மாதிரி இடிஞ்சு போய் அடக்க வந்திருக்காங்க. மாப்ள, முதல்ல கஷ்டமா தானே இருக்கும், அப்புறம்லாம் சரியாயிரும். அதுக்குன்னு சாவு விடுந்த மாதிரி உட்காந்துருக்காரா? டேய் கிளம்பு, வா போலாம். என்ன அவ்வளவுதானடா நீங்க புரிஞ்சுக்கிட்டது? நான் ஜெயாவை எந்த அளவுக்கு லவ் பண்ணன்றது யாருக்கும் தெரியாதுடா. ஏன் அவளுக்கே தெரியாது. நான் அவன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்தேன் தெரியுமா? டேய், சொன்னாதானடா தெரியும். எல்லாத்தையும் மூடி வச்சுக்க, வெளியே யார்ட்டி சொல்லிடாத. அப்புறம் நீ ஏமாத்திட்டு போயிட்டேன்னு புலம்புனா. டேய், இந்த நேரத்துல தனியா இருக்கிறது நல்லது இல்லடா. நாம எடுக்கிற முடிவு சரியா தப்பா நமக்கே தெரியாதுடா. ஒழுங்கா கிளம்பு போவோம். என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்கடா ப்ளீஸ். நான் எதுவும் செஞ்சுக்க மாட்டேன். யாரா அவன் சொன்னதே சொல்லிட்டு இருக்கான்? டேய், உனக்கு ஒரு பிரச்சனை, அது எங்களுக்கு தான்டா பிரச்சனை. மாப்ள, நடந்ததே நினைச்சிட்டு இருந்தா இந்த உலகத்துல யாராலையும் வாழவே முடியாதுடா. அவன் வழி அவனுக்கு தாண்டா புரியும், சொன்னா தெரியாது. அப்படிலாம் பேசாதடா. ஜெயாக்கவை மோதிரம் போட்டு மாலையை மாட்டி விட்டப்ப நாங்கெல்லாம் நான் சந்தோஷமா வந்தோம்.
எங்களுக்கு தான்டா வலிச்சிச்சு. எனக்கெல்லாம் அவன் என் ஃப்ரெண்டை ஏமாத்திட்டான்னு சொல்லி அவளை வெட்டணும்னே தோணுச்சு. சரியா வராதுன்னு தான் விட்டான். எனக்கு அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா. அவன் என்னை ஏமாத்திட்டான்னு நினைக்கிறப்ப என்னால் தாங்கிக்க முடியலடா. ஒவ்வொரு நிமிஷமும் என்னை கத்தியில் அறுக்கிற மாதிரி இருக்குடா. டேய் உன்னை அவள் லவ் பண்ணுறான்னு உனக்கு நிச்சயமா தெரியும்ல? தெரியும்டா.